Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம தீபாவளி celebration vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் எந்திரிச்சதுமே நான் நைட் போட்டு வச்ச குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அதுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கி தொடச்சிட்டு அடுப்பு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் தேய்ச்சிட்டேன். ஸோ வீடும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போயிருந்தாங்க. இதுதான் அவங்களோட நியூ ஷர்ட்டு. ஆனால் பேண்ட் பெருசாக அவங்க வாங்கலை. இது கூட தீபாவளிக்கு வாங்கலை. நாங்கள் தசரா கூருக்கு போயிருந்தபோது வாங்கினாங்க. அது புதுசாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்க 2 பேருக்குமே. அது வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து கொடுப்பாங்க. அதனால மார்னிங் இந்த ஷர்ட் அது புதுசு போட்டுக்கிட்டு இதை எடுத்து கொடுத்தேன். அதில் வந்து மஞ்சள் வச்சு கொடுத்தேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் குளிக்க போயிட்டேன்னா எங்கள் அம்மா என்னோடய புது ட்ரெஸ்க்கெலாம் வந்து தீபாவளி அன்னைக்கு மஞ்சள் வச்சு கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரியே ஹஸ்பண்ட் ஷர்ட்லேயும் அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்லேயும் லைட்டாக மஞ்சள் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தீபாவளினால ஸ்வீட்ஸ் ரொம்ப இதில் இது வந்து நேற்று வந்து எங்கள் அண்ணா வந்து தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வீட் வந்து எப்படி இருந்ததுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து என் குழந்தை வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து ப்ரௌனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ நேற்றே ஒரு பார்சல் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கும் இது வந்து எங்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு போகணும் எனக்கு கொடுத்து விட்டாங்க. அதனால் ப்ரௌனி நான் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு 2த்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சோல்ல கண்டிப்பாக சீயக்காய் தேய்ச்சி தான் குளிக்கணும். ஸோ குளிச்சுட்டு இதுதான் என்னோடய தீபாவளி அவுட்ஃபிட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வேகமாக சாமி கும்பிடணும். ஸோ விளக்கு ஜாமான்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சேன். எங்கள் அத்தை வந்து டைமிங் சொல்லியிருந்தாங்க. இத்தனை மணிக்குள்ளே வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும், 10:30க்குள்ளே சாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டுறணும் அப்படின்னு. ஸோ ஓகே 10:30க்குள்ளே செய்யணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கிடையில் என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன், அதுக்குள்ளே நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சாமந்தி பூ என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால ஒரு அழகான பூக்கோலம் போட்டுட்டு எல்லாமே சூப்பராக என் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்ததுமே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இதெல்லாம் தான் நான் சாமிக்கு பண்ணேன். இதில் வந்து குலோப் ஜாமுன் மட்டும் தான் நான் செஞ்சேன். முறுக்கு அதிரசம் இதெல்லாம் வந்து எங்கள் அத்தை வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் செஞ்ச குலோப் ஜாமுன் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் பண்ணது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட ஆரம்பித்தோம். மணி வந்து 11 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம். ஸோ தோசை தான் குட்டி குட்டியாக தோசை போட்டு இந்த மாதிரி வடை, முறுக்கு, அதிரசம், குருமா எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் டிஃபன் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் எங்கள் அத்தையும் பார்த்துட்டு தீபாவளி வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோம். அதுக்கு வந்து குலோப் ஜாமுன் எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் செஞ்சேன்ட்டு. எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வந்து நான் பாயசம் செஞ்சுருக்கேன், இதையும் உங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பாயசம் ஊற்றி கொடுத்தாங்க. தீபாவளினாலே ஷேரிங் ஸ்வீட்ஸ் தானே, எல்லாருமே அவங்கவுங்க செஞ்சதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அதனால வந்து எங்கள் அத்தையும் அவங்க செஞ்சதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க. நான் செஞ்சதை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் போகும்போது கரெக்டாக 1 o'clock நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே செம்மையாக இருந்தது. நானும் ஹஸ்பண்ட் அப்படியே பாட்டு கேட்டுட்டு ட்ராவலே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். பட் நேற்று வந்து தீபாவளி டைம் வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு, டிராஃபிக்கும் கம்மியாச்சு, சடனாக மழையும் பெஞ்சுது. ஸோ வந்து ட்ராவலை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக 2 o'clock ஆகிடுச்சு. போனதும் எங்கள் அப்பா வந்து சரி எங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களேன்ட்டு வீட்டுக்கு போனதும் எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நான் கிச்சனில் போய் பார்த்தா மட்டன் பிரியாணி, அப்புறம் எங்கள் அம்மாவும் என் தம்பி ஒய்ஃப் குலோப் ஜாமுன் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65, காலையில் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க இட்லிக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, எக்குன்னு ரொம்பவே பெரிய விருந்து மாதிரி எங்கள் மம்மி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ போனோடனே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் நாங்கள் 4 பேருமே சாப்பிட உட்காந்துட்டோம்.
எங்கள் அப்பா எப்போவுமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் என் தம்பி ஒய்ஃப் அப்புறம் என் தங்கச்சியும் வர சொல்லியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் எல்லோரும் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், கதை பேசிக்கிட்டு. அப்போ எங்கள் அம்மா செஞ்சுட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு, இது வந்து முந்திரி கொத்து எங்கள் அம்மா செஞ்சாங்களாம், இதை சாப்பிடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரிப்பன் பக்கோடா இது மாதிரி முறுக்கு சுட்டுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிடு அது கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 6 o'clock போல் நாங்களாம் சரி பட்டாசு வெடிக்கலாம், இல்லை என் தம்பி இவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுருந்தான், வா எல்லாம் சேர்ந்து வெடிக்கலாம், நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து வெடிக்கலான்ட்டு. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு போயிட்டு, என் தம்பி பெருசாக வெடிலாம் வாங்கலை. அவனுக்கு எப்போவுமே எனக்கும் பிடிக்கும் என் தம்பிக்கும் பிடிக்கும் சரவெடி, ஆனால் நான் வெடிலாம் வெடிக்க மாட்டேன். அதனால ஒரு 2 சரவெடி வச்சுருந்தான். அது போயிட்டு போனோடனே சரவெடி வச்சோம். அது வெடிக்கிறத நான் பெருசாக கவர் பண்ணலை, ஏன்னா அது ரொம்ப தூரம் தெரிச்சு வந்ததுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரவெடி முடிச்சுட்டு மொட்டை மாடியில் போய் மிச்சதெல்லாம் வெடிக்கலாம். நிறைய கம்பி மத்தாப்பு, புஷ்வானம், சங்கு சக்கரம் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்தான். ஸோ மாடிக்கு போனோம். மாடியிலேருந்து வியூ பார்க்குறதுக்கு கிளைமேட் செம்மையாக இருந்தது. ஸோ அந்த வியூ வந்து பார்க்குற செம்மையாக இருந்தது. அப்போ தான் நல்லா இருட்டாகிற டைம். ஸோ வந்து வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த பட்டாசெல்லாம் என் தம்பி வந்து இப்படி கொட்டி போட்டிருந்தான். இப்போ அக்கா இந்த வாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன், பெரிய வெடிலாம் வாங்கலை, டிஃப்ரெண்ட்டான பட்டாசுலாம் வாங்கியிருக்கேன், வா ஒன்று ஒன்றா வெடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உடனே எல்லா வெடியும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு பெருசாக வெடி வெடிக்கலாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் இருட்டானோடனே அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வெடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு காமிச்சாங்க, இதோட வியூ பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா மேலே வந்து அந்த ஷார்ட்ஸ் வெடிக்கிறது, கீழே வந்து தண்ணி இருக்குது, அதில் அழகாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் தம்பியும் ஹஸ்பண்டு அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் இவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை கம்பல் பண்ணி இது வை அது வைன்ட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது வேடிக்கை பார்க்க எல்லாமே ரொம்ப பிடிக்குது. அப்புறம் அந்த கம்பி மத்தாப்பு சுத்த பிடிக்கும். அப்புறம் இது வந்து பென்சில் வெடின்னு சொல்லிட்டு ஒரு வெடி வெடித்தோம். அதுக்கப்புறம் இது காரு அப்படின்னு ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே சேர்ந்து இந்த இதெல்லாம் பிடிச்சி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ன ஒரே புகையா இருக்கு. கொஞ்சம் அப்படியே அப்படி வாங்க. ஏய் பேப்பரு மாடி ஃபுல்லா குப்பையா இருக்கு. பூந்தொட்டி சின்னது தள்ளி விட்டுறத பாக்க இப்பதான் அவர் வைக்கிறா. இடையில நிறைய கான்வர்சேஷன்ஸ், ஃபன்னு, ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு கிராக்கர்ஸோடு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இடையில வந்து அப்படியே எங்கள் வீட்டு மாடியில் நின்று இப்படி சுற்றி பார்த்தோன்னா எல்லா பக்கமும் ஷார்ட்ஸ், அப்படியே டப்புன்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் அப்படி இருந்தது. அந்த இடமே பார்க்குறதுக்கு நம்மளை சுற்றி ஏதோ அப்படியே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு இந்த சுற்றி பாடி பாருங்க எப்படி டபா அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கம்மி மத்தாப்பு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டு எங்களோட கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் வெடித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.
அங்கேருந்து எப்படி என்னென்ன செஞ்சோமோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோனோ இங்கேருந்தும் அதே மாதிரி எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். முந்திரி கொத்து, அதுக்கப்புறம் அந்த ரிப்பன் இது, அப்புறம் முறுக்கு எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அத்தைக்கு தனித்தனியாக பேக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் தங்கச்சி வந்தால, ஸோ எங்கள் சித்தி செஞ்ச முறுக்கையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரோட்டில் போகும்போது பார்த்தா அப்படியே எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிச்சு மெயின் ரோடே புகை மூட்டமாக இருக்குது. அப்படியே சென்னையே புகை மூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ புகையாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா லைட்டிங்ஸ் அப்படியே ரோடே வந்து நம்ம எப்படி ஒரு பனி இதுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஆனால் ஃபுல்லாக புகைக்குள்ளே பூந்து போகிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து என் குழந்தை, எங்கள் அத்தை, மாமாலாம் இருந்தாங்க. யாரும் எதுவுமே பட்டாசுல பெருசாக வெடிக்காமல் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெடி மட்டும் இருந்தது. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு போய் அவங்களும் கொஞ்சம் நேரம் வெடி வெடிச்சுட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணேன். கொஞ்ச நேரம் எல்லா வெடியும் வெடித்து முடிச்சுட்டு ஒரு பாம்பு மாத்திரை இருந்தது. இது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொளுத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டாங்க. அது அப்படியே ஒரு மரம் மாதிரி முளைச்சி வந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் ஃப்ரம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக போச்சு. நல்லா ஜாலியாக போச்சு. எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவலுமே நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எங்கள் அம்மா ஃபேமிலியோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து எங்கள் அத்தை, மாமா எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என் தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக முடியும். நீங்களும் உங்கள் தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.